அங்கீகாரம் கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக இருக்கும். கோர் சப்ஜெக்ட் நம்ம எல்லாருமே நம்மளோட அங்கீகாரத்தை என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதை மறக்கவும் செஞ்சுருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கீகாரம் திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஸ்ட்ரைக் ஆகும். ஐயோ நம்ம எங்கேயோ ஒரு அங்கீகாரத்தை மிஸ் பண்ணியிருக்கோமோ, நம்ம ஏன் அதை பர்சியூ பண்ணலை, என்னனாலும் நம்ம அதை பர்சியூ பண்ணலன்றது ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். பயங்கரமா ஃபைட் பண்றாரு ஹீரோ வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக. ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சாமானியனோட ஆக்சுவலி வந்து ரிலேட்டபிளா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். கண்டிப்பாக எல்லாருக்குமாவே இது வந்து கனெக்டடாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லார் லைஃப்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு எல்லாரு கூடயுமே கனெக்டாக இருக்கும். இல்லை, எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்க வேண்டிய படம். ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஒவ்வொரு பசங்களுமே வந்துட்டு எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்தாங்கன்னா ஐ திங்க் பேரண்ட்ஸாக பார்க்கும்போது அவங்களோட பசங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கலாம், இன்னும் பெட்டராக சப்போர்ட் பண்ணலாம். ஆஸ் அ சோஷியல் காஸாக நம்ம வந்துட்டு ஒரு சோஷியல் பர்சனாக ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸையுமே வந்துட்டு அங்கீகரிக்கலாம் அப்படின்றதான். அது நீங்கள் படம் பார்க்கணும். சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஆக்சுவலி கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ட்ரூ பேஸ்ட் இன்சிடென்ட்டாக மட்டுமே? இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ட்ரூ பேஸ்ட். தென்பாதியன் சாரோட ஸ்டேட்மெண்ட் பீஸ். ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணது எல்லாருமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வந்து லைக் மற்ற ஸ்போர்ட்ஸ் மூவியில் இருக்கிற மாதிரி அதே கண்டென்ட்டோட தான் இருக்கும் நான் நம்பினேன். பட் இந்த மூவியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மூவியில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா எல்லா அத்லெட்ஸ் வந்து டே டு டே நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாஷ்ரூம்ஸில் இருந்துமே சரி நிறைய விஷயத்தில் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு இந்த மூவியில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ட்ரூ பேஸ்டான ஒரு மூவி தான். ஏன்னா அந்த கன்க்ளூஷன் கிளைமேக்ஸ் சீன் அன்னைக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் அந்த ஒரு பையனை வச்சு தான் இந்த ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு மூவி. சக்சீட் ஆகிறவங்க நம்ம பார்க்குறோம், சக்சீட் ஆகி வெளியே வரவங்களை பார்க்குறோம். சக்சீட் ஆகாமல் அந்த பிளேஸ் கூட போக முடியாத அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இதுவாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய அத்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முன்னேறணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. பட் அது இந்த மாதிரி இஷ்யூஸ்னால முன்னேற முடிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நம்புகிறேன். கேரக்டர்ஸ் வைஸ் வந்து ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக பயங்கரமாக லைக் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதர் தென் ஹீரோட அம்மா கேரக்டர் நான் சொல்லணும். ரொம்ப லைக் பையனுக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணுறதுமே சரி. இது வந்து இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் தான் நிறைய பசங்க முன்னேறுவாங்க. ஸோ ஃபேமிலியாக பார்த்தாங்கன்னா பேரண்ட்ஸுமே அந்த ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சு இப்போ பசங்களை வந்து மோட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியாக பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு படம். டைரக்டரோட கண்டென்ட்டுமே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. கண்டென்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மற்ற ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. தங்கல் மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமாக பாலிவுட் நல்லா வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக ப்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரியாக என்னென்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ரோ. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் லைஃப்பில் அவன் எப்படிலாம் அடி வாங்குறான், மோஸ்ட்டாக விமன் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் என்னென்ன அவனுக்கு டிஃபெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் ட்ரூ ஃபேக்டாக எடுத்து சொல்லியிருக்காங்களா, இல்லை விஷயம் எப்படி போகுது? எல்லாருமே சொல்ல முடியாது ப்ரோ. ஆனால் ஒரு 50% மேலே இருக்கவங்க இந்த மாதிரி ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கோர் பிரச்சனையாக என்ன இருக்குது ஆக்சுவலி? என்ன பிரச்சனை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம்? பிரச்சனை பேஸ் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா தகுதிக்கு சான்ஸ் கொடுக்காம மற்ற சும்மா இருக்கவங்களுக்கு இப்போது வின் பண்ணவனை விட சும்மா இருக்கவங்கள நிறைய பேர் மேலே போகிற மாதிரி இருக்குது ப்ரோ. அதெல்லாம் தான் ப்ரோ பேஸ் பண்ணி இங்கே எடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் ஹீரோ புது கேரக்டர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க. காஸ்டிங் எப்படி இருக்கு? இந்த இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. எல்லாருமே ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க புதுசாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு
எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க ப்ரோ. அங்கீகாரம்ன்றது வந்து அங்கீகாரம் தேவை அப்படின்றத வந்து இது பண்ணி அப்படி பேஸ் பண்ணி டைட்டில் வச்சுருக்காங்களா? டைட்டில் அங்கீகாரம் கிடைக்கலன்றதை வச்சிருக்காங்க ப்ரோ. இன்னமும் இந்த படத்தை ஃபினிஷிங்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கல. ஓகேங்களா, அவரை ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே தூக்க முடியா, அவனை வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. ஆனாலும் நாங்கள் மீண்டு வருவோம் அப்படின்றது தான் நாங்கள் கடைசியாக முடிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவார், இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய மூவி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனை என்னன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து உண்மையாகவே சொசைட்டியில் என்ன நடக்குது, இது ஒரு பிளேயருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு, பேரா அத்லீட்டுக்கு. அவர் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பார், அது அவருக்கு நடந்த கதை தான். 7 டைம்ஸ் நேஷனல் மெடல் பண்ணது அதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே ஸ்டேடியமில் தான் ட்ரைனிங்கும் பண்ணுறாரு, நானும் அங்கே தான் பண்ணியிருக்கேன். அங்கே லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அது உண்மையாகவே ஸ்டேடியம்லேயும் இப்போ இந்த ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சியில் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ தான் மாற்றினாங்க லைட்ஸ்லாம். இப்போது 9 o'clock வரையும் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டில் சீக்கிரமாகவே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அத்லீட்ஸ் உள்ள ஆனாலும் இருட்டிலேயோ ட்ரைனிங் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை பற்றி ஐடியா எதுவும் கிடையாது. உண்மையாக அவங்க சொல்லிருப்பாங்க, என்ன எப்படி நியூட்ரிஷன் எடுக்கிறது, என்ன இன்ஜுரி வந்தால் எங்கே போய்ட்டு பார்க்குறதுன்னு கூட இன்னும் வரையும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அசோசியேஷன் தான் கொஞ்சம் மாற்றணும். ஓகே, இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேக்டாக இருந்துச்சு, நீங்களே வந்து ஆக்சுவலி அதை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக என்ன விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க மயமா செய்கிறாரு. சரி, ஓகே, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலி ஸ்டோரி? ட்ரூ பேஸ்டான வந்து இன்சிடென்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஆக்சுவலி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? ஆமாம், ட்ரூ பேஸ்ட் தான் இன்சிடென்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு இன்ஜுரி ஆனால் அவருக்கு வந்து என்ன பண்ணணுன்னே தெரில. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு போல் வால்ட்ரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இந்தியன் சீரிஸ் நடந்துச்சு, அதில் வந்து அவர் ரெக்கார்ட் செட் பண்ணியிருப்பார். அப்படி இருந்தும் அவர் போலை வந்து அவரால் எடுத்துன்னு போக முடியல. அந்த போல் இருக்கும் 1 lakh அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதை கூட எடுத்துன்னு போக முடியல அவங்களால. ரிக்ஷாவில் வச்சு எடுத்துன்னு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஸோ அதாவது ரொம்ப மிடில் கிளாஸு, ரொம்ப வந்து ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கிறவங்களுக்கான மூவி. ஆமாம், ஆனால் அந்த போல் வால்ட் வந்து அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஈவெண்ட்டு, அது ரொம்ப ரிஸ்கியான ஈவெண்ட்டோ கூட. ஆனால் அது வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் அது பண்ண முடியும். ஹைலைட்டடான மேட்டர்னா படத்தில் என்ன சொல்லுங்கள்? ஹைலைட்டான இதுனா அவருக்கான ட்ரையல்ஸ் வந்து அவர் கொடுக்க மாட்டாங்க. அவர் காமன்வெல்த்துக்கு போனோம் ட்ரையல்ஸ்னு, அது அவர் போராட்டம் பண்ணி அவர் அது அந்த ட்ரையல்ஸ் அவருக்கான உரிமையை வந்து கேட்டது வந்து. அந்த ஸ்போர்ட்ஸை பற்றி நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு படம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, ஒரு ஆத்லெட்டோட லைஃப் சம்மந்தப்பட்ட மூவி அப்படின்ற மைண்ட் செட்டில் இதை பார்க்க வந்தேன். ஏன்னா என்னோட டாட்டர் வந்து ஒரு ஆத்லெட்டுன்றதால அவளுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்தேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து டோட்டலாக என்னோட மைண்ட் செட்டையே மாற்றிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆத்லெட் லைஃப்பில் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது. இன்னொன்று, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா ஃபிசிக்கலாக தான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. தே ஷுட் பி ஃபிட், ஆனால் வந்து மென்டலாகவும் தே ஷுட் பி வெரி ஃபிட் அப்படின்றது, ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஒரு கோட் ட்ராமான்றது நிறைய மூவிஸ் பார்த்து கொஞ்சம் லேகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த கோட் ட்ராமாலேயே எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் ஒரு ஆத்லெட்டுக்கு, எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக எடுத்திருக்காங்க. நடித்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் அவர், ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் நியூ ஃபேஸ்ன்னு தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை தயவு செய்து கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மூவிஸை பாருங்கள். எவ்வளோ கமர்ஷியல் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரொம்ப ஒரு 100 படத்தில் இந்த மாதிரி ஒரு 1 or 2 மூவிஸ் தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மூவிஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. காஸ்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நியூ மூவின்ற மாதிரி இந்த டேரக்டர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒரு நியூ மூவி எடுத்த மாதிரி அவர் எடுக்கலை. இன்னும் நிறைய படம் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸாக ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்கல இந்த படம் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. இட் வாஸ் வெரி நைஸ்.